மறைவில் வைத்திரே. நீ செய்ததை மறக்க கூடுமா? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமா? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று என்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று என்னும் துதிப்பேன் நன்றியோடு. கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. நீ செய்ததை மறக்க கூடுமா? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. மறக்க கூடுமா? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று என்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று என்னும் துதிப்பேன் நன்றியோடு. காலமும் சோதரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணித்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். நீர் செய்ததை மறக்க கூடுமா? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. மறக்க கூடுமா? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று என்னும் துதிப்பேன் நன்றியோடு. 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 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு, இங்கதான் ஒரு சீக்ரெட். நமக்கு இது உலகத்துக்கு கிடையாது, நமக்கு தான். இப்ப சொல்லப்பட்ட செய்தி நமக்கு தான். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ ஒரு சீக்ரெட் அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நாம எல்லாரும் சாக போறதில்லை அர்த்தம். நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்ம எல்லாரையும், இவங்களை தான் மறுரூபமாக்குவோம், அவங்கள தான் ஆவாங்க அப்படின்னு பைபிளில் போடாமல் நம்ம எல்லாரும் ஒரு சபை. இத்தனைக்கும் அந்த சபை மோசமான சபைங்க. வாசிங்க 1 கொரிந்தியர் தான் வாச்சோம். 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 1 வாசிங்களேன். மோசமான
உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. அப்படிங்கிற நினைச்சு பாருங்க. சபைக்குள்ள உலகத்தான் சொல்றான், இந்த சபைக்குள்ள இப்படி நடக்குதுங்க, ஆம்பளைக்கு பொம்பளைக்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த சபை இருக்கு. மோசமான நிலைமை சபை இருக்குது. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. அது எப்படி சாதனமானது? பேப்பர்ல வருது, யூடியூப்ல வருது. உங்களுக்குள்ளே விபச்சாரம் என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவி, அதுல ஒருத்தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. பாத்தீங்க, ஒரு மோசமான லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? ஆனா இந்த திருச்சபையை பார்த்து பவுல் சொல்றாரு, நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் ஒரு நிமிஷத்திலே ஒரு நொடி பொழுதிலே. காடு வந்து பாருங்க, ஒருத்தரை கூட கைவிடுவதற்கு அவருக்கு இஷ்டம் கிடையாது. எல்லாரையும் மறுரூபமாக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மறுரூபம் பார்க்கணும். அடுத்து வாசிங்க அந்த 53 மறுரூபம் என்ன? அது மாத்திரம் இது மறுரூபத்தில் வர்ற அந்த ப்ராசஸ் என்ன தெரியுமா? இந்த பாடி இருக்கு பார்த்தீங்களா, இது என்னது? அழிவு உள்ளது, செத்து போகிறது. செத்து போனால் நாரி போயிடும், கெட்டு போயிடும், அழிஞ்சு போயிடும். இது அழிவுள்ளது. அழிவுள்ளதா இந்த சரீரம், இந்த இடம் தான் மறுரூபம். அழியாமையையும் சாவுக்கேதுவான இந்த சரீரம் சாவாமை தரித்து கொள்ற இடம் தான் மறுரூபம். அதுக்கப்புறம் நமக்கு வியாதி இல்லை, மரணம் இல்லை. சாவுக்கேதுவான இந்த சரீரம் சாவாமையையும், அடுத்து அழிவுக்கு ஏதுவான இந்த சரீரம் அழியாமையும் தரித்து கொள்ள வேண்டும். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவான சரீரம் சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விடு. இந்த இடத்துக்கு நீங்களும் நான் வரணும். அப்பதான் நமக்கு வின்னர், அப்பதான் ஜெயம். ஏன்னா ஏதேன் தோட்டத்தை நம்ம தோத்து போயிட்டோம். அழிவுள்ளதா இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அப்ப தரித்து கொள்ளும் போது என்ன நடக்குது? மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது அப்படின்னு ஒரு இடம். மரணம் முன் கூர் எங்கே, பாதாளம் முன் ஜெயம் எங்கே? மரணம் முன் கூ பாடுங்க. சபையோரே துதி சாற்றிடுவோ, உயிர்த்தெழுந்தாரே ஹல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. ஜீவனின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. ஜீவனின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே ஹல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இன்னொரு தடவை அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ ஒரு முக்கியமான சத்தியத்துக்கு நம்ம போக போறோம். எப்படி நம்ம இதில் சிக்கிட்டோம், யாராட்ட சிக்கி இருக்கிறோம், ஒரு கிரிட்டிக்கலான இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப கிரிட்டிக்கல். சொல்கிறாங்க எமர்ஜென்சி வார்டில் பிழைக்க முடியாது,
சாகர கண்டி அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம வாழ்வா சாவாங்கிற ஒரு இடத்துல நம்ம இப்போ இருக்கிற உண்மையா எமர்ஜென்சி வார்டு கொடுக்குற மாதிரி அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம், அந்த இடத்த நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம். ஆனாலும் ஜெனசிஸ் சாப்டர் 2 verse 17. ஆனாலும் நல்ல கவனிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க, இந்த இடம் பாருங்க, முக்கியமான இடம். எல்லாருமே விழுந்து போன இடம் தான். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு. மனுஷனை படைச்சிட்டு ஏதேன் என்னாச்சு, என்ன பிரச்சனை, டிஸ்டர்ப் ஆயிரும். வசனம் சொல்லு. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க. நல்ல கவனிங்க ஒரு விஷயம். தோட்டத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம், எல்லா கனியும் வச்சுட்டாரு. இப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார், எல்லாம் நீ சாப்பிட்டுக்கோ, ஜீவ விருட்சத்தின் கனியை நீ சாப்பிட்டுக்கோ. அதை பற்றி சொல்லவே இல்லை, அது சாப்பிட்டுக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம். விளக்கப்பட்ட கனி. ஆனா என்ன நடக்குது? அது அடுத்த வாசிங்க. அதை நான் விளக்கின அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். மனுஷன் 3 விலங்கு போட்டு மாட்டி இருக்கான். டைட் 3 விஷயம் சொல்ல. ஒன்று, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சான். 2வது, யார் சொல்லி புசிச்சான்? யார் சொல்லி? பிசாசு சொல்லி புசிச்சான். இப்போ பிசாசுக்கு 2வது செக் பாயிண்ட் பிசாசு. 3வது கத்தட்டையும் மாட்டிட்டான். என்னது? நீ சாகவே. இவர் போட்டு விட்டுட்டார். இப்போ எத்தனை சிக்கல் இருக்கு? 3 சிக்கல். 3 சிக்கல். கனியினால வந்த பாவம், சாத்தானால வந்த அடிமை துகத்தொடி, கத்தனால வந்த சாவு. கனியில சாவு இருக்கோ என்னமோ தெரியல, கத்த சொல்லிட்டாரு நீ சாகவே. அந்த கனிக்குள்ள சாவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கத்த சொல்லலை, வார்த்தையில தான் சாவு இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் புசிக்க வேண்டாம். ஆனால் புசிச்சும் கூட எத்தனை வருஷம் இருந்தாங்க? 930 வாழ்ந்துருக்கான் பாருங்க. அதை புசிச்சும் ஒரு மனுஷன் 930 வருஷம் வாழ்ந்துருக்கான்னா, புசிக்காம இருந்ததா? ஜீவ விருட்சத்து கனியை புசிக்கவே இல்லைன்னு வைங்களேன், வேண்டாம், எப்படி இருந்திருப்பான்? இன்னும் வருஷம் போயிருக்கும். அப்போ 3 சிக்கல் நமக்கு இருக்கு. ஒன்று, தேவன் வேண்டாம் என்று விளக்கின கனியை புசித்து உடம்பு ஃபுல்லாக பாவம் வந்து ஏறிச்சு. 2, பிசாசுடைய பேச்சை கேட்டனா இப்போ அவனுக்கு நம்ம அடிமையை மாறி உட்கார்ந்துருக்கிறோம். 3வது, நம்முடைய தேவன் நீ சாகவே சாவாய் அப்படின்னு எங்க திருமண சிக்கல்ல மாட்டி இருக்கோம். தப்பிக்க தேவனை பார்த்தா தப்பு, நீ சாவான்ட்டாட்டு அதெல்லாம் செத்துட்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா? கனி சொல்லுது நீ நான் விரும்ப நன்மை செய்யாமல் அப்படிதான் வாழ்கிறோம். பெரிய பரிசுத்தமான வாழ்றோம். யாரும் அனுப்ப மாட்டேன், யார் பெரிய பரிசுத்தமான நீதிமான்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாம் அப்பப்போ உழுந்து எந்திரிக்கிறதான். வேணா வெளியே நம்ம அப்படியே நடிச்சுக்கலாம், அப்பப்போ அங்கங்கே விழுந்து எந்திரிச்சு தான் இருக்கிறோம். சில வார்த்தையில், பேச்சில், சிந்தனையில், பார்வையில் என்னன்னா அந்த ஃப்ரூட்ஸ் இருக்கு பாருங்க, அந்த ஃப்ரூட்டு பயங்கரமாக வேலை செய்யுது. சாதாரண வேலை இல்லை. அந்த கனி செய்கிற வேலை தான் நம்மளை ஈச்சால விழ வச்சு, சத்திட்டு விளக்க வச்சு, கோபம், எரிச்சல், பாவம் கம்ப்ளீட் நம்மளை இன்னைக்கு வர விட மாட்டேங்குது. அபிஷேகம் இறங்கியும், சத்திய வார்த்தைகள் இறங்கியும், கத்த நம்மோட இருந்தோம், நம்ம இன்னைக்கு என்ன இருக்கு தெரியுமா? விடுதலை இல்லை. அதான் உண்மை. தப்பை செஞ்சு போட்டு உட்காந்து அழுகிறோம், ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விடுறோம். உலகத்தான் இருக்கும் தப்பு செஞ்சோம், அப்போ நம்ம ஃபீல் பண்ணலை. ஆனால் இங்கே வந்ததுக்கும் நமக்கு புரியுது, நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பேசியிருக்கக்கூடாது, ஐயோ நான் அப்படின்னு ஒரு இடம் நமக்கு இருக்குது. ஆனாலும் அந்த வசனம் வாசிங்க, ரோமர் 7:19-20. ரோமர் 7:19-20. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல். நன்மை விரும்புகிறோம். யாருக்கு தான் 10 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு ஆசை இல்லை? எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் 10 நிமிஷம் கூட ஜெபம் பண்ண முடியல. யாருக்கு தான் பரிசுத்தமாக வாழணும்னு ஆசை இல்லாமல் இருக்குது? இல்லை பாவம் செய்யறதுக்கு ஆசைப்பட்டு உட்காந்துருக்கோம். இங்கெல்லாம் போய் என்னைக்கு நீ போய் நான் பாவம் செஞ்சிடணும் அப்படி யாருக்குமே கிடையாது. வேறு வழியெல்லாம் முடிந்து உரைச்சிடுறோம். அதான் உண்மைதான். பரிசுத்தமாய் வாழ நான் ஆசைப்படுகிறேன், ஆனால் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதான் உண்மை. இப்படி நீதிமானை நடக்க ஆசைப்படுகிறேன், ஆனால் அநீதியாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் சாந்த குணமெல்லாம் இருக்க ஆசைப்படுகிறேன், நான் சகிக்க முடியாமல் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் தாழ்த்த ஆசைப்படுகிறேன், ஆனால் பெருமையில் கூடி கொண்டிருக்கிறேன். அப்படிதான் நான் வாழ்ந்திருக்கிறோம். வாசிங்க, நான் விரும்புகிற
நன்மையை செய்யாமல் விரும்பாத பிடிக்கவே இல்லை ஆனா செஞ்சுட்டு உட்காந்துருக்கிறோம். சூ, இப்படி பண்ணி தொலைச்சிட்டேனே, அப்படி பண்ணிட்டேன், இதை பாட்டேன், இதில் பார்க்குறது ரொம்ப நேரம், இதை வேற பார்த்து தொலைச்சிட்டேனே, அப்பையும் எடுத்து மறுபடியும் பார்த்துக்கிறது. ஏதோ இது ஒரு பயங்கரமாக சாத்தா வச்ச செக் பாயிண்ட். யாரும் இது விட்டு வைக்கிறது இல்லை. பாருங்க, ஃபுல் பீட் வேற வந்திருக்குது. இனி வராது, இதை கடைசி ஃபுல் பீட் வேற வந்திருக்குன்னா பாருங்களேன். விட்டு வைக்கமா, பாக்கெட்லேயே வச்சு என்ன வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் பார்த்துக்கோ அப்படிங்கிற ஒரு இடம் வந்திருக்குது. பார்த்தீங்களா? யாரும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, தடை இல்லை. கவர்மெண்ட்டும் இது தடை பண்ணல. பார்க்கக்கூடாத விஷயங்கள், கேட்கக்கூடாத விஷயங்கள் இதுக்குள்ளே வச்சு தானே சாத்தான் ஸ்டோர் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறான். அதனால் கத்த வானங்கள் அவருடைய பார்வைக்கு சுத்தம் இல்லை. ஏன்னா சேட்டலைட்டை வச்சு உள்ளலாம் கெடுத்து போட்டானுங்க. கெட்ட சமாச்சாரத்தை அங்கேருந்து கூகுளில் மேலே அனுப்பி வானத்தில் விட்டு, அதனால கத்த சொன்னார், அவளை விட்டு வெளியே வா, அவருடைய பாவங்கள் உடன்படாது. ஏன்னா அவருடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது. பாபிலோனுடைய பாவம் வானபரிந்து எட்டிருச்சு. ஏன்னா சேட்டலைட்டுக்குள்ளே அசுத்தமான காரியங்கள் மேலே வானத்தில் போய் உள்ளே வந்து இறங்குது. ஃபஸ்ட் அது வானத்தை தான் கெடுக்குது, தேவ சமூகத்தை கெடுக்குது, அங்கேருந்து இங்கே வருது. அதனால தான் கர்த்தர் வரும்போது வானங்கள் மட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து எழிந்து போகும் அப்படின்னு பைபிள் போட்டு வச்சிருக்குது. அப்ப நான் விரும்பின நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல. தப்பிச்சுக்கிறார், வந்தாள் தப்பிச்சுக்கிறார். நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற. அங்கதான் பிரச்சனை இருக்குது. நான் பரிசுத்தமா வாழ நினைக்கிறேன், பரிசுத்தமா இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், ரொம்ப திங்க் பண்றேன், ரொம்ப டீப்பா திங்க் பண்றேன். ஆனா ஒரு இடத்துல நான் விழுந்து போயிடுறேன். நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவம். எப்படிங்க உள்ள போய் வாழ ஆரம்பிச்சிருச்சு. கனியை சாப்பிட்ட உடனே பிளட்டுக்குள்ள, ரத்தத்துக்குள்ள, நரம்புக்குள்ள, எலும்புக்குள்ள, கைகளுக்குள்ள, கால்கள், கண்ணுக்குள்ள கம்ப்ளீட்டாக அந்த அப்படி ஃப்ளோ ஆகிருச்சு. பாடி ஃபுல்லாக பிளட்டுக்குள்ள. பிளட்டு எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் கனி போகுது. ஏன்னா சாப்பிட்ட உடனே எங்கே போகும்? வயிற்றில் குடல் உறிஞ்சிகள் என்னது? அந்த ரத்தம் உறிஞ்சிக்கும். இந்த ரத்தத்துக்குள்ளே போகிறோம். இந்த ரத்தம் பிளட்டு உடம்புல எல்லாமே பாயுது. இங்கேருந்து கால் வர பாயுது, கையில் பாயுது. அப்போ இந்த பிளட்டு எங்கெல்லாம் பாயுதோ அங்கெல்லாம் நன்மை தீமை அறியத்தக்க கனி வேலை செய்யுது. நம்மளை மீறி வேலை செய்யுதுங்க. நான் விரும்பாத செஞ்சிட்ருக்கிறேன், எனக்கு பிடிக்கல ஆனால் செய்கிறேன். சொல்லுவாங்க, ஐயோ இந்த சிகரெட்டை விடவே முடியலையே. எங்கள் ஊரில் ஒரு ஊழியக்காரர் எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு வந்து நல்லா ஜெபம் பண்ணுவார். கொஞ்சம் வயசான மனுஷன். நாங்கள் ஊழியத்துக்கு போயிட்டு அந்த பாப்பநாயக்கம்பாளையம் அந்த ஊர், அந்த இடம் நிற்கிறோம். அவர் வர்றாரு. நான் உடனே சொன்னேன், உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து இவர் ப்ராயர்லாம் பயங்கரமாக பண்ணுவார், அவரை போய் பார்த்து பேசிட்டு நான் வரேன்னா போகிறேன். ஒரு பெட்டி கடைக்குள்ள நுழைஞ்சார். ஏன்னா பெட்டி கடைக்குள்ளே போகிறாரு. பார்த்தா ஒரு சிகரெட்டை வாங்கி குப்புன்னு அப்படியே திரும்பி இப்படி பார்த்துட்டார். யாரும் இல்லை, ரொம்ப தைரியமாக ஊதினார். ஊதிட்டுக்கார் ஊழியக்காரர், குப்புன்னு. என்னது ஒரு சிகரெட் அடிச்சுட்டு இருக்கிறாரு. ப்ராயர் பயங்கரமாக பண்ணுவார், அந்நிய பாஷையில் பயங்கரமாக பேசுவார். ஹல்லேலூயா. இது என்ன ஸ்பிரிட் தெரியல. ஒரு வீட்டில் போய் அழுவார், சிகரெட்டு குடிச்சு அழுவார் இருக்கான். அப்போ விரும்புகிற நன்மையை நான் செய்ய முடியல, விரும்பாத தீமையை நான் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் கெட்டு போயிருக்கிறேன். ஆனால் எனக்கு ஆசை கர்த்தரோடு நடக்கணும், ஏனோக்க மாதிரி கர்த்தரோடு பேசணும், கர்த்தர் என்கிட்ட பேசணும், நான் பரிசுத்தமாக வாழணும், ஆண்டவருக்கு வைராக்கியமாக எழும்பி இந்த வருஷத்தில் ஒரு ஜெப வீரனாய் மாறி தேசத்தை அசைக்க வேண்டும், தேசத்தை கலக்கணும், நான் பவுல மாதிரி மாறணும், எளியா மாதிரி மாறணும். கடைசி எளிய மாதிரி கூட மாற முடியாம போயிடுச்சு. நினச்சி பாருங்க, முடியலை. நினைக்கிறோம், அப்படியே பெரிய நினைப்பெல்லாம் நினச்சி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் உட்கார்ந்துருக்க. பார்த்தீங்களா? ஏன் தெரியுங்களா? களி. தேவனே உலகத்தில் வந்தாலும் அது சாக வைக்கிறது. பார்த்தீங்களா? ஓடு அந்த எந்த இடத்துல கொண்டு நிறுத்த. உலகம் எவ்வளோ பயங்கரமான உலகம் தெரியுங்களா? அந்த கனி நம்ம இந்த அளவுக்கு பாவம் செய்ய வச்சு கோபம், பலவீனம், வியாதி வர கொண்டு வந்து விட்டுருச்சு. நம்ம கொண்டு வந்து விட்டுருச்சு. கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு 2000 ஆண்டுகளாகி இன்னும் பாவத்தில் நம்ம விடுதலை வாங்கலையே. அதான உண்மை. போய் மன்னிப்பு தானே கேட்டுட்டு இருக்கிறோம். சில வியாதியெல்லாம் சாகர வர மண் சாப்பிடணும். இந்த ப்ரெஷர், சுகரு, ஆஸ்துமா எல்லாம்
அதே மாதிரி சாகிற வரை இது நம்மளை விட மாட்டேங்குது அந்த பாவம். ஏன்னா அந்த கனி நம்ம உடம்பு ஃபுல்லாக அப்படியே ஃப்ளோ ஆகி பிளட்டுக்குள்ளே போய் அது கத்துற உண்மைதான் அது. ரெண்டாவது என்ன பண்ணிட்டோம், கனியை தின்னது யார் பேச்சை கேட்டு தின்னணும்? கத்தர் கனியை திங்க வேண்டாம்னாரு. யார் பேச்சை கேட்டோம்? பிசாசு பேச்சை கேட்டோம். இப்போ நம்ம அவனுக்கு என்ன தெரியுமா? அடிமை. இப்போ அவன் நம்ம அட்டாக் பண்ணுறான், அவனும் நமக்கு சில செக் பாயிண்ட் வச்சுருக்கான். என்ன வச்சுருக்கான்? அவனுடைய ஹேபிட் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 28:1-2 வாசியுங்கள். எசேக்கியேல் 28:1-2. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராய் ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் வருதா இல்லையா? ஏன்னா அவனுக்கு சரண்டர் ஆனதுனால அவன் ஹார்ட்டில் என்ன வருதோ அதே என் ஹார்ட்லையும் வருது. ஏன்னா அவனுக்கு அடிமை. தீருவின் அதிபதி என்பது ஒரு தீரு நாட்டோட ஒரு மன்னர் தான். இப்போ அவன் ஹார்ட்டுக்குள்ள என்ன வருது தெரியுமா? பெருமை வருது. நீ மனமேட்டிமை கொண்டாய், நீ மனமேட்டிமை. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் அங்கங்கே அப்பப்போ வரும், ஏதோ ஒரு இடத்துல வரும், வந்தே தீரும். நீங்கள் அதை நிறுத்த முடியாது. ஏன்னா இப்போ யாருடைய கையில் உட்காந்துருக்குறோம்? சாத்தானுடைய கைக்குள்ளே உட்காந்துருக்குறோம். ஏன்னா அவன் நம்மளை கனி மூலமாக தன்னை கையில் எடுத்துக்கிட்டான். இப்போ அவனுக்கு என்ன ஹேபிட்ஸ் இருக்கோ அது நமக்கு வரும். அதான் ஆண்டு சொன்ன, தன்னைத்தானே என்ன பண்ணாத, உயர்த்தாத. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் அது ரைட்டு. அது யாரு? சாத்தான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவர் இயேசு கிறிஸ்து. இந்த ரெண்டு இடத்த கண்டுபிடிக்கணும். எங்கேயாவது நீங்கள் கொஞ்சம் உயர்த்தணும், கொஞ்சம் காரை தூக்கி விடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீழ்ச்சி ஆரம்பமாயிடும். எங்கேயாவது இன்னும் நான் தாழ்த்தணும், நான் ரொம்ப தாழ்த்தணும் ஆண்டவர் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா உங்களுடைய உயர்ச்சி, உங்கள் உயர்வு பயங்கரமாக இருக்கும். அப்படி எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தவர் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அப்படி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறார் தாழ்மை உள்ளவர்களை. அந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல சாத்தான் கூட நம்ம கை கோர்க்கிறோம் அப்படிங்கிறது ஹெட் வெயிட்டு, ஹார்ட்டுக்குள்ள ஒரு மனமேட்டிமை அப்படின்னு. அந்த வசனத்தோட வாசிங்களேன். ஏசாயா 14:14. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். நினைப்பு பாருங்க, எங்க இருக்கான்? கீழே தான் இருக்கான். மேகத்தை மேலே பார்க்குறான். மேகங்களுக்கு மேலாக உன்னதத்தில், அந்த இடம் என்ன பயங்கரமான இடத்தை அவன் யோசிச்சிருக்கான் பார்த்தீங்களா? உன்னதத்தில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஹார்ட்டுக்குள்ள நினைச்சிருந்தான், மனசுக்குள்ள யோசிக்கிறான், அதுக்கே விழுந்தது அடி. நல்ல கவனிங்க, நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தரை நம்ம உயர்த்தணும். யாரை உயர்த்துவார்? அது கேட்ட தாழ்மை நமக்குள்ள இருக்கணும். தாழ்மை ரொம்ப அவசியங்க. ரொம்ப தாழ்மை புதிய ஏற்பாட்டில் இந்த தாழ்மைங்கிறது ரொம்ப குவாலிஃபிகேஷன் அதிகம். எடுத்தோன்ன மலை பிரசனை என்ன சொல்லுவார்? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவார். பரலோக ராஜ்யம் போனால் ஆவியில் புவர் இன் ஸ்பிரிட்டு, ரொம்ப தாழ்மை, நம்ம குறித்து மேன்மையான எண்ணங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வேத சட்டம். எரேமியா 13:15-17. ஜெரேமியா சாப்டர் 13:15. அந்த இடத்த நல்லா கவனிங்க. நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள் அப்படின்னு காட் தன்னை சபைக்கு சொல்லிட்டாரு பாருங்க. இஸ்ரவேலரை பார்த்து சொல்றாரு. அவங்க ரொம்ப அப்படியே ஹெட் வெயிட்ல இருந்திருக்கிறாங்க. செவி கொடுத்து ரொம்ப காதை நல்லா திறந்து வச்சு கேளுங்க. என்ன சொல்றாரு? மேட்டிமையாய் இராதீங்கள். மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அருவருப்பு. மனமேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன் அப்படின்னா வெறுக்கிறது வேறங்க, அருவருக்கிறது வேற. வெறுக்கிறதுக்கு பிடிக்கலாங்கிற, ஆனால் அருவருக்கிறது என்னால் சாப்பிடணும். ஐயோ என்ன இந்த இப்படி ஒரு அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா? அப்படி ஒரு அருவருப்பு நம்மளை பார்த்து வந்துருக்கு கர்த்தருக்கு. நமக்கு தெரியாது, நம்ம அப்படியே ஹாயாக போயிட்டுருப்போம். நம்மளை பார்த்தோன்னா அருவருப்பு, இந்த வாந்தி வர மாதிரி. மேட்டிமை இராது இல்லை. அங்கே என்ன சொன்னேன்? மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு, எவனும் அது யாரா இருந்தாலும் அருவருப்பானவன், அவன் கையோடு கை கோர்த்தாலும் தண்டனைக்கு தப்பா அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு.
இப்போ இந்த வசனத்தை வாசிமா. நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள். கத்தர் கொள்ளாது, மேட்டிமை இருக்கக்கூடாது. அதுக்கு 15 வசனம் 15 வாசிங்க. என்னது? எரேமியா 17 வாசி. 17 நல்லா கவனிங்க. மேட்டிமையா இராதேன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கேளாமற் போவீர்களாகில் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து. இது எரேமியா சொன்னதாக இருந்தாலும் எரேமியாவுக்குள்ளே இருந்த ஆவியானவர் சொன்னதான். நம்ம மேட்டிமையாக இருந்தோம்னா கர்த்தர் என்ன வருமாறா? மறைவிடங்களில் துக்கிப்பாராம். எதனால? பெருமை நிமித்தம். நம்ம பெருமைப்படும் போது ஆவியானவரை ரொம்ப துக்கப்படுத்துகிறோம். சில இடங்களில் கர்த்தருக்கு மேலே உயர்த்தப்பட்ட சில ரொம்ப உயர்த்தி வச்சுருப்பாங்க. சில போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா படம்லாம் போட்டு ஊழியக்காரர் பெருசாக கீழே கீழே சின்ன இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அழைக்கணும் அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் போஸ்ட்டில் பார்த்தா அப்படி பெருசாக போட்டு படங்கள் போட்டு. முன்னொரு காலத்துலலாம் ஊழியக்காரங்க ஃபோட்டோ எடுத்து படம் போட விரும்ப மாட்டாங்க. சாது சுந்தர் சிங் அப்படிங்கிறவர் வட இந்தியாவிலேருந்து சென்னைக்கு வர்றாரு ஊழியத்துக்கு. ட்ரெயினில் இறங்கி பார்த்தா போஸ்டர்கள். சாது சுந்தர் சிங், இந்தியாவின் பவுல போஸ்டரன், இந்தியாவின் யோவான் ஸ்நானன் அப்படிலாம் போஸ்டர் அடித்து செத்து போனவங்க எழுப்பியிருக்காரு அவர். போஸ்டர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்குறானா பார்த்தா இவரோட ஃபோட்டோ போட்டு போஸ்டர். என்ன பண்ண தெரியுமா? அடுத்த ட்ரெயின்லையே திரும்பி போயிட்டாரு. அவருக்கு பயந்துட்டாரு. என்னை போய் இப்படி எழுதி வச்சிருக்காங்களே. பயந்துட்டு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் சாதாரண ஒரு மனுஷனுக்கு இப்படி போஸ்டர் வச்சிருக்காங்கன்னு உடனடியாக மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாராம்மா. முடியாதுன்ட்டாராம், வர முடியாதுன்ட்டார். அவர் பெயர் பிரசாபத்தை அவர் விரும்பவே இல்லை. அப்படிப்பட்ட மனுஷன் நீங்கள் பார்க்க முடியுமா? ஏன்னா பெரும்பாலும் மனுஷர்கள் தங்கள் என்ன தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷன் கண்டிப்பாக யார் போட்டிருக்கேன். யோவான் ஸ்நானன் என்ன சொன்னார்? நான் தேவனுடைய வனாந்தத்தில் கூப்பிடுடைய அட்ரஸ் கொடுக்க மாட்டேங்கிறார். பார்த்தீங்களா? அட்ரஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு. நீ யாருன்னு கேட்ட உடனே இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க பிதாபாகியத்தை அனுப்பியிருக்கார் அப்படின்னு சொல்லணும். அதான் கரெக்டு. என்னடா யாருன்னு கேட்குற? நான் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வனாந்தரத்திலே கூப்பிடி சத்தம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்தது எதுக்கு தெரியுமா? இங்கே ஒரு காடு வரப்போகிறார், அவருக்கு நான் பேப்டிஷம் கொடுக்கணும், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இவர் என்ன சொல்ல தெரியுமா? வனாந்தரத்திலே கூப்பினுடைய சத்தம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா தனக்குன்னு ஒரு அட்ரஸ் அங்கே கொடுக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு எதுக்கு அட்ரஸ்ஸு? எனக்கு எதுக்கு பேர்? எல்லாமே இருக்கேன். எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்கிறேன். ஏன்னா பின்னாடி வர்றதுனால இவன் அற்பமாக நினச்சிக்கிறார். பார்த்தீங்களா? ஏன் யோவான் பெரிய ஊழியக்காரர், பின்னாடி வரவர் தானே அவர் யோசிக்காம எனக்கு பின் இருந்தவர் எனக்கு முன் இருந்த அப்படின்னு ஒரு இடத்த பின்னாடி தூக்கி கத்தர முன்னாடி வச்சாரு. ஹல்லேலூயா! அப்படி ஒரு தேவதாசர்கள் இன்னைக்கு தேவமா இருக்கு. இன்னைக்கு ஜெபிக்கிற கூட்டம் தான் ஆண்டவருக்கு நிறைய தேவைங்க. பிரசங்கத்தை விட பிரசங்கம் நம்ம நிறைய கேட்டுகிட்டே தான் இருக்கிறோம். எத்தனை பிரசங்கத்தை யூடியூப்பில் திறந்தா பிரசங்கம், கூகுளில் பிரசங்கம், டிவியில் பிரசங்கம் கேட்டு 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 நம்மளால் என்ன தெரியுமா? இவ்வளவு தானே என்ன திருப்தியானவன் எல்லாம் பிரிச்சுடா. இது என்ன? இது நான் கேட்காத சத்தியமா? நான் கேட்க அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டோம். வந்துருச்சு. ஏன்னா திருப்தி அடைஞ்சவன் தேன்கூடு எதுன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, தேன்கூடு என்ன? கற்பனை அல்லவா? கற்பனைகளை மிதிக்கிற அளவுக்கு இதெல்லாம் நான் கேட்ட சத்தியம், இது தெரியாத எனக்கு நான் அப்படிங்கிற இடத்துக்கு நான் போயிட்டேன் இல்லையா? ஐயோ இது புதுசாக இருக்குதே, ஐயோ எனக்கு தேவை அப்படிங்கிற இடம் போயிடுச்சு. அவன் தான் டியூபேடு திறந்தா நிறைய பிரசங்கங்கள், ஏராள பிரசங்கங்கள் உங்களுக்கு எங்கே வேணும் எப்படி வேணும் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம திருப்தி அடைந்து தேன்கூட்ட வேத வசனத்தை அற்பமாய் மிதிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறோம். அதனால் பைபிள் நம்ம மதிக்கிறது கிடையாது. என்ன மதிக்கணும்? வேத வசனத்தை சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு அப்படியெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது. அப்படியெல்லாம் நமக்கு ஒன்றுமே கிடையாது. இனிமேலாச்சும் ட்ரை பண்ணுவோம். எனவே ரெண்டாவது விஷயம், நீங்கள் இதை கேளாமற் போனால்
என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு, பெருமை வந்தாலே நம்ம சிறைப்படுத்தப்பட்டுட்டோம், சாத்தானால் சிறைப்படுத்தப்பட்டுட்டோம். யாருக்கெல்லாம் பெருமை வருதோ அவங்க சாத்தானால் சிறைப்படுத்தப்பட்டவர்கள். யாரெல்லாம் தன்னை உயர்த்தணும், தன்னை பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு ஒரு ஹார்ட்டுக்குள்ள ஒரு சிந்தை வந்து நம்ம இப்படி இருக்கக்கூடாது ஒரு அப்படின்னு ஒரு நினைச்சிங்கனாலே சிறைப்படுத்தப்பட்டுட்டோம். அங்கே சிறைப்படுத்தப்பட்டு சாத்தான் ஈஸியாக அவனோட வலைக்குள்ள நம்மளை இழுக்கிறாங்க. கனி ஈஸியாக நம்மளை இழுத்துருச்சு. சாத்தான் பெருமையை பண்ண வச்சு நம்மளை இழுத்துட்டான். பாடலில் பெருமை நிறைய விஷயங்கள் இருக்குது. பேசினா கூட ஒரு பெருமை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொண்டு வந்து அப்படி ஒரு நம்மளை இது பண்ணுவாங்க. அப்படி நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஸ்பிரிச்சுவலாகவும் உலக பிரகாரம் பெருமை இருக்குது. தேவன் நமக்கு நிறைய காரியங்களை செய்கிறாரு. நிறைய உலகத்தில் இருக்க என்ன இந்த 1 தீமோத்தேயு 6:17 வாசிங்கள். 1 Timothy chapter 6 verse 17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், ஏன்னா ஐஸ்வர்யம் வந்தாலே நமக்கு என்ன வந்துருமா, கொஞ்சம் வந்துரு கெத்து. அது மனிதர் இயல்பு தான். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பு வரும், மேக்சிமம் வரும். ஒரு வீட்டை கட்டினாலே வரும், ஒரு காரை வாங்கிட்டா வரும். எல்லாம் அங்கே சான்சஸ் நிறைய இருக்குது. எப்போல்லாம் ஆசீர்வாதம் பெருகுதோ அப்போல்லாம் இருமாப்பு வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்ய உள்ளவர்கள் இருமாப்பான, ஏன்னா அப்படி வரும். ஒரு விஷயம் நமக்கு கிடைச்ச உடனே, ஒரு ப்ரொமோஷன் வந்தோன்னா, ஒரு வீடு கட்டினோன்னா, ஒரு தோட்டம் வாங்கினோன்னா நமக்கு ஒரு கொஞ்சம் கெத்து வரும். அவனை விட நான் பெரியவன், அவனை விட என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு ஒரு இடம் நமக்கு எல்லாருக்கும் வரும். ஆனால் இருமாப்புடைய சிந்தை உடையவதாக இராமல், அங்கே எழுதுறாரு பாருங்க, நீ வச்சிருக்க ஐஸ்வர்யம் என்னவாமா, நிலையல்லாதது. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஒற்றா உறவினரும், கட்டின வீடும் இல்லம் பொருளும் கண்டிடும் ஒற்றா உறவினரும், கூடுவிட்டு உன் ஆவி போனா கூட உன்னோடு வருவதில்லை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அழகு மாயை நினைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கூடுவிட்டு உன் ஆவி போனா கூட உன்னோடு வருவதில்லை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லா, வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லா, ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழி அவரே, வருவார் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. நன்மை தீமை அதே தண்ணியை பார்த்தோம். அது பாடியில் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி வேறு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதோட வேலையை அது கரெக்டாக செய்யுது.
நம்ம வேலையை நம்ம செய்கிறோமோ இல்லையோ, அந்த கனி இன்னைக்கு வரை அதோட வேலையை ஒழுக்கமாக செஞ்சுட்டு இருக்குது. எங்கெங்கே விளை வைக்கணும், எங்கெங்கே இச்சையில் விளை வைக்கணும், எங்கெங்கே கோபம் வர வைக்கணும், எங்கெங்கே பாவம் இருக்கும், அதோட வேலையை கரெக்டாக நம்மள்ட்ட நடத்திக்கிட்டு இருக்கு அந்த கனி இன்னைக்கு வர. ரெண்டாவது, பிசாசுக்கு அடிமையான அவன் அந்த வேலையை செய்கிறான். அடிக்கடி நம்மளை மனமேற்றிக்குள்ளே நடத்துகிறான், நம்மளை பெருமைப்பட வைக்கிறான், ரொம்ப நம்ம கெத்து பட வைக்கிறான். அது அவன் வேலை. நம்ம படைக்கும் போது அப்படியெல்லாம் கிடையாது. நமக்குள்ள பாவம் இல்லைங்க. படைக்கும் பொழுது மகா பரிசுத்தர் படைச்சதுனால நம்ம மகா பரிசுத்தமாக தான் வாழ்ந்துருக்கணும். ஏன்னா தேவசாயம் எனக்குள்ள படைக்கும் போது படைத்தவர் ரொம்ப தாழ்மை நிறைந்தவர், ரொம்ப தாழ்மையானவர். கிறிஸ்து இயேசு மனத்தாழ்மை அப்படின்னு போட்டு வச்சிருக்கு. நான் சாந்தமும். அப்போ நமக்குள்ள அதான் இருந்திருக்கணும். ஏன்னா காடுடைய கேரக்டர் எனக்கு என்ன, என்னை படைத்தவர் அவர் சாயல், அவருடைய மகா பரிசுத்தம் எனக்குள்ள இருந்திருக்கணும். அவருடைய தாழ்மை எனக்குள்ள இருந்திருக்கணும். இல்லை, அவருடைய அன்பு எனக்குள்ள நிறைவாக இருந்திருக்கணும். எனக்கு அன்பு இல்லை. எல்லாருமே அன்பு வைக்க முடியல என்னால். ஒரு சிலர் அதிகமாக நேசிக்கிறேன், ஒரு சிலர் வெறுக்கிறேன். அதான் நம்ம நடந்துட்டு இருக்கு. அப்போ நமக்குள்ள அப்போ அதை எல்லாத்தையும் மாற்றிருச்சு இந்த கனி கனி கெடுத்துருச்சு நம்மளோட ஜீவியத்தை. பிளட்டு, நர்வு, பிளட் வெசலு, மூளை, செல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ அத்தனையும் பாஞ்சிருச்சு. இல்லாட்டி ஒரு காடு நம்மளை மீட்கிற அளவுக்கு நம்ம எப்படி இருக்கோம் பார்த்தீங்களா? சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு மனுஷனை மீட்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு அவருக்கு. ஆனால் காடு இறங்கி தான் அவனை கையை பிடிச்சி வெளியே அந்த பாவத்தை தூக்கி விடணும்னு ஒரு நிர்பந்தமான இடத்துக்கு அப்படி போயிருக்கோன்னா அந்த இடம் எப்படி பய இடம்? சாத்தான் கையில் அப்படி நம்மளை விடுவிக்கணும். அந்த கனியோடைய சார உடம்புல எடுத்து வெளியே எறியணும். மூணாவது மாட்டியிருக்கிற பெரிய இடத்துல மாட்டியிருக்கோம். என்னது? சாகவே சாவா. இதில் தப்பிச்சுக்கலாம். இப்போ மாட்டுறது யாருக்கிட்ட? அவற்றையும் மாட்டியிருக்கிறோம். சாகவே இன்னைக்கு வர சாகவே சாவாய் அப்படிங்கிற பிரமாணம் அப்படியே ரத்தத்துக்குள்ள, நரம்புக்குள்ள, எலும்புக்குள்ள போடி இருக்கு. அதனால அங்கங்க நம்ம பலவீனமாகிறோம். சாகவே சாவாய்ங்கிற பிரமாணம் நம்ம நரம்புக்குள்ள இருக்குது, நம்ம எலும்புக்குள்ள இருக்கு, நம்ம ரத்தத்துக்குள்ள இருக்கு, தசைகளுக்குள்ள இருக்கு. அதனால அங்கங்க அந்த பலவீனம் நம்மளை தாக்கிட்டு சாவுக்கே இதுவான சரீரம். பவுல் சொல்லுவாரு, நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன், இந்த மரண சரீரத்தின் யாருனை விடுதலை. அப்ப நம்ம அந்த கட்டுக்குள்ள சிக்கி இருக்கிறோம். 3 நம்மளை போட்டு அழுத்துதுங்க, ப்ரெஷர் பண்ணுது. 3 எது ஒன்றா இருந்தால் பரவாயில்ல. கனி மாத்திரம் தான் கொஞ்சம் தப்பிச்சிருக்கலாம். சாத்தா அதுக்கு மேலே நம்மளை பெரும் படம் வச்சு நம்ம உழவச்சலாம். 3வது ப்ரெஷர் எது? சாகவே சாவாய், சாகவே சாவாய். ஆதாம் கிட்ட சொன்னது அவருடைய வித்துல இறங்கி எல்லா மனுக்குலத்துக்கு போயிடுச்சு. ஒருவனை அல்லவா படைத்தேன், படைத்தார். வாசிங்க வாசிங்க. மல்கியா 2, மலாக்கி 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய். அப்படின்னு என்னத்தோம்? நினைச்சிருந்தா 100 கோடி பேர் ஒரே டைம்ல படைச்சிருவாரு முடியும் அப்படிங்கிற விஷயம் இங்க அர்த்தம். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததுன்னா ஒரே டைமில் 100 கோடி பேரை ஒரே செகண்ட் அத்தனை படைச்சு விட்டோம். இந்த கல்லுகளை ஆபிரகாமுக்கு அப்படிங்கிற ஒரு கல்லை வச்சுக்கிட்டு ஆபிரகாமுக்கு மகனை படைக்கிறார் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். காட் நினச்சிருந்தாலும் ஒரே டைமில் 100 கோடி பேரை 1000 கோடி பேரை படைச்சிட்டு இருக்கலாம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை அப்படின்னு தமிழ் பைபிள் இருக்கு. ஒரிஜினல் என்ன தெரியுமா? தேவ சாயல் உள்ள சந்ததியை, அதான் ஒரிஜினல். இங்க தேவ பக்தின்னு போட்டிருக்குது. ஒரிஜினல் கிரேக்க எபிரேயெல்லாம் தேவ சாயல் உள்ள சந்ததியை பெறும்படி தானே. ஆதாமுக்கு தேவன் கொடுத்து தேவ சாயல், அவன் பிள்ளை தேவ பக்தி இல்லை. என்ன தேவ அந்த சாயல் சந்ததியா அது உள்ள போகணும். கர்த்தர் யோசிச்சாரு. ஆதாமுக்குள் கொடுக்கப்பட்ட தேவ சாயல்
அப்படியே ஏவாளுக்குள்ளே போய் அந்த எலும்பு வழியாக போய் இவங்க பெற்றெடுக்க பிள்ளைகளுக்கு அதே சாயல், அந்த தேவ சாயல் அப்படியே பாஸ் பண்ணணும். இன்னைக்கு அப்படி இல்லையே. தேவ சாயலை இழந்து மிருக சாயல் வந்து இப்போ பேய் குணத்தில் உட்காந்துருக்குறோம். சொல்லுவோம், ஐயோ அந்த அம்மா பேய் மாதிரி சொல்கிற மாதிரி, பேய் கூட பேய் ஆட்டம் ஆடுறான் அந்த பொம்பளை. அந்த மகா பரிசுத்தம், அந்த நீதி, அந்த அதெல்லாம் விட்டு இறங்கிட்டோம் கீழே. இறங்கி இப்போ எங்கே வந்திருக்கிறோம்? சாகவே சாவா. இப்போ கடைசியில் எங்கே நிற்கிறோம்? சாவில் போய் நிற்கிது. அதோட கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. ஒரு மனிதனுடைய கதை முடிஞ்சிரும் இல்லை, அதுக்கப்புறம் கதை இல்லை, வரலாறு இல்லை. அதுக்கப்புறம் அவர் வரலாறு ஒன்று பாதாளத்துக்குள்ள இல்லை பரலோகத்துக்குள்ள. அவர் எங்கே போகிற நமக்கு தெரியாதுல்ல, அது தேவனுக்கு தான் தெரிவார். நம்ம அடக்கம் பண்ணிடுறோம். அவர் பாதாளம் போனாரா பரலோகம் பண்ண யாருக்கு தெரியும்? நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஊழியக்காரனவே அங்கே போட்டு வச்சிருக்காரு. அக்கிரம செய்யக்காரனே அற்புத அடையாளம் பண்ணி தீர்க்கதன் சொன்னவனே இந்த கதி. இப்போ நம்மளாம் எந்த கதி? அந்த வசனம் வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22 வாசிங்கள். அந்நாளில் அநேகர், கொஞ்சம் பேர்லாம் கிடையாது, ஆயிரக்கணக்கான பேர், 100 பேர், ஆயிரக்கணக்கான பேர், அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே 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 உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. இது கள்ள தரிசனம் கிடையாது, நல்ல தரிசனம் தான். உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம். அவ்வளவுதான். அதுக்கு பதில் என்ன? அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. ஒன் ஆன்சர். அதுக்கு மேல பேச விடலை. நீ எல்லாம் பேசாத, உன் கதையெல்லாம் இங்கே வச்சுக்காத, கிளம்பு. அதான் அர்த்தம். பேசுனது போதும், இனிமே உன்னோட பேச்சை, உன்னுடைய உத்தரவு நீ அதெல்லாம் கேட்க தயாராக இல்லை. உன்னையும் தெரியும், ஊழியத்தையும் தெரியும், அப்போடான்றார். அப்படிப்பட்ட ஊழியக்காரன் கதியே இந்த கதினா நம்ம கதி யோசிச்சு பார்த்தீங்களா? அவன் எப்படி ஜெபம் பண்ணியிருப்பார்? அவர் தீர்க்க தரிசன வரத்தை வாங்குறது கத்தட்ட எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்பார்? அற்புதங்களை செய்கிறதுக்கு எவ்வளோ கத்தட்ட நின்றுருப்பார், கண்ணீர் விட்டு நின்றுருப்பார், எவ்வளோ ஜெபிச்சிருப்பார். நினச்சி பாருங்க. இப்போ நம்மளாம் அப்படி அற்புதம் செய்ய முடியுதா? கேன்சர் கட்டிகள் மறைகிறது அப்படிங்கிற மறையுது. நான் சின்ன பையனாக எங்கள் ஊருக்கு பாப்பா சங்கர் அப்படின்னு ஒரு அம்மா வர்றாங்க. அந்த அம்மா ஊழியத்துக்கு அவங்க வர்றதுக்கு முன்னே கயிறு போட்டு கட்டிடுவாங்க. எங்கே? பேய் ஆடுறதுக்குன்னு. கூட்டத்தில் பேய்க்கு ஆடும், அதுக்கு தனியாக கயிறை முதலே கட்டிடுவாங்க. இந்த அம்மா வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி பேய்க்கு ஆட ஆரம்பிச்சிருமா. இப்போ அந்த அம்மா எவ்வளவு கத்த சமத்த, அவங்க நல்ல ஊழியக்காரன் கண்டாங்க, நம்ம அதை நான் ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் அவங்க வர்றாங்கன்னு அந்த கிஃப்ட்டு இவங்க வர்றதுக்கு முன்னாடி அங்கே பேய் ஆட ஆரம்பிச்சிருமாம்மா. அப்படின்னா எந்த அளவுக்கு இருந்து இருக்கும் பார்த்தீங்களா? கிஃப்டெல்லாம் சும்மாலாம் முடியாது. கத்த சமூகத்தில் மணிக்கணக்காய் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு கதை தான் வாங்க முடியும். ஒரு வரம், ஒரு கிஃப்ட்டு. சில அப்படி பார்த்தோன்னு சொல்கிற ஆட்களாக இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்து நம்மள ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை, அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு அகன்று போங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறான்னா அடிக்கடி அதை நினைப்பேன். அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு பக்குங்க, இப்படி ஏதாவது வார்த்தை நமக்கு வந்துடக்கூடாது ஆண்டவரே, இந்த மாதிரி என்னையை பார்த்து அக்கிரம செய்யக்காரனேன்னு அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் என் காதில் கேட்டப்பட அப்படின்னு அடிக்கடி நான் யோசிப்பேன். நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை, உங்கள் சமூகத்துக்கு வந்தோம், போஜனம் என்னென்னமோ சொல்ல, எங்கள் வீதிகள் நீங்கள் வளர்ந்து வந்தீங்க தெரியாதுப்பா அப்படின்ட்டார். அப்படின்னா அவங்களுக்கும் ஆண்டவருக்கு சம்பந்தமே இல்லை. அப்படி ஒரு இடம் எவ்வளோ பயங்கரம். சாகவே சாவாய், நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய், சாகவே சாவாய் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்க. தேவனுடைய வாயில், அந்த ஜீவ தேவனுடைய வாயில் ஒரு பயங்கரமான விழுந்துட்டோம். நம்ம சொல்லுவாங்க, ஐயோ அந்த அம்மா எவ்வளோ நல்லம்மா, அந்த அம்மா வாயில் விழுந்துட்டியாடான்னு கேட்பாங்க. ஐயோ அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷனே, கோபம் வராது, அந்த ஆள் வாயில் விழுந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஒரு நல்ல காடு நம்ம காடு, ரொம்ப நல்ல தேவன், ரொம்ப இரக்கம் காரு அப்படிங்கிற ஒரு காடு கோபத்தில் சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னது இன்னைக்கு வர தப்பிக்க முடியல. பார்த்தீங்களா அந்த வார்த்தை? இன்னைக்கு வர வெளிப்படுத்த விஷயத்தில் ஆரம்பித்தது, ஆதியாகமத்தில் ஆரம்பித்த அந்த வார்த்தை இன்னைக்கு வர யாரையும் விட்டு வைக்கல. தாவீதை விட்டு வைக்கல, மோசையை விட்டு வைக்கல, ஆபிரகாம் விட்டு வைக்கல, பரிசுத்தவான்களை விட்டு வைக்கல, தீர்க்கதரிசிகளை விட்டு வைக்கல, ஏன் இயேசு கிறிஸ்து விட்டு வைக்கல. அதுக்கு மேலே என்னங்க? சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அதுதான் மறுரூபம். இப்போ என்னாச்சு? கனியோட எஃபெக்ட் இப்போ எனக்கு இல்லை மறுரூபத்தில்.
பிசாசோட எஃபெக்ட் நமக்கு இல்லை. தேவனுடைய சாகவே சாவாயின்னு சொன்ன அந்த புறமா நமக்கு இப்போ இல்லை, மாறிட்டோன்னா சாவுக்கேதுவான இது சாவாமையை தரித்து கொள்ளும், அழிவுக்கேதுவான இது அழியாமை தரித்துக்கொள், அழிவுள்ளதா இது அழியாமையையும், சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். மஸ்ட். அந்த இடத்துக்கு தான் சபை வரணும். நான் சபைக்கு வந்தேன்னா அப்படி கர்த்தர் ஆசீர்வதிச்சு உயர்த்திட்டாரு, வீடு கட்டிட்டேன், கார் வாங்கிட்டேன், பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய அதெல்லாம் பொரியல் மாதிரி தான். அது நம்ம கொண்டு போகாது. இது என்னுடைய பாடியில் நடக்கணும். என்னுடைய பாடி இது மோசமான பாடி. இது இந்த ரத்தத்துக்குள்ளே எலும்புக்குள்ள நரம்புக்குள்ளே கொஞ்சம் மோசம் விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம் அப்படிலாம் நிறைய உள்ள. கொலோசியர் எழுதுவார் அந்த வசனத்தில் வாச்சிருங்களேன். கொலோசியர் 4 அதிகாரமா 3 அதிகாரத்தில் இது சுதந்திரிப்பதில்லை அப்படின்னு வரும். கொலோசையர் 3 அதிகாரம் 5. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிர ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். கம்ப்ளீட்டாக பாடியில் கம்ப்ளீட்டாக அழியணும். பிளட்டுக்குள்ளே இந்த மாதிரி மோசமான தன்மைகள் ஒரு பரிசுத்தவானுக்குள்ளே இருந்ததுன்னா இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைமே தேவகோபம் வரும். நீங்கள் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்து அவைகளை செய்து கொண்டு வந்தீர்களே. ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம், மோசமான பர்சனாக வாழ்ந்தோம், கெட்டு கிடந்தோம், மோசமாக நடந்தோம். இப்போ கிறிஸ்துவை அறிஞ்சுக்கிட்டோம். நம் கிறிஸ்துவை இப்படி கற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. அப்போ நமக்குள்ள என்னது? உன்னத வாசிங்க. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, பொருளாசை இவைகளை உண்டு பண்ணுகிற பாடியில் எல்லாமே சாகணும். அத்தனை சின்னும் சாகணும். அழித்து போடுங்கள். இவைகள் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் அப்படி போட்டு வச்சுருக்கு. அப்போ நம்ம மேலே தேவக்கோபம் வரும். இது மாதிரி இருந்த கெட்ட குணங்கள் இருந்தால் ஒரு அப்படி இருந்தால் கூட நீங்கள் ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. நம்ம சிந்தைகளில், பார்வைகளில், செயல்களில், வார்த்தைகளில் இப்படிப்பட்ட தீய குணங்கள் நமக்குள்ளே வெளிப்படும். அப்போ தான் ஆண்டவர்கிட்ட உட்காந்து அழுங்க, என்னை காப்பாற்றுங்க, கனி எனக்குள்ளே வேலை செய்த ஆண்டவரே. எப்போல்லாம் பெருமை வருதோ உடனே போய் அழுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் கெட்ட குணம் என்னை உயர்த்த ஒரு மோசமான குணம் எனக்குள்ளே இருக்கு ஆண்டவரே. எப்போல்லாம் சாவு பயம் வருதோ போய் கத்தரை விடுங்க. இப்போ சாவாமல் நமக்கு வந்துருச்சு. அந்த வேர்டை கத்தர் முறிச்சிட்டார் சபைக்கு. என்னை விசுவாசிக்கிறவன் உயிரோடு இருந்து விசுவாசிக்கிற எவனும் இதை விசுவாசிக்கிறாயின்னு கேட்டார். விசுவாசிக்க முடியாது, கஷ்டம். ஆனால் கத்தர் சொல்கிறார் பாருங்க, என்னை விசுவாசி சாகாமல் இருப்பவங்க இருக்கு பைபிளில். நம்ம அதை ஏற்றுக்கொள்ள, அவ்வளோதான். சத்தியம் சத்தியம் தானே சொன்னதானா? நமக்கு அப்படி இல்லை. அந்த வசனத்தை நம்ம நம்புறதில்லை, முடியாது. அப்போ இதெல்லாம் போட்டுக்கு அடுத்த வாசிங்க. இல்லை அதில் கூட அந்த கொலோசையர்லேயே இன்னொரு வசனம் வாசிங்க, 10ஆம் வசனம் வாசிங்க. இல்லை 9:10 ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவள் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவடையும்படி மனுஷனை உள்ளே வச்சிட்டாரு. ஆனால் நம்ம அதை இன்னும் பார்க்கல. காலையில் சாருன்னு சொன்ன மாதிரி கிறிஸ்து நமக்குள்ளே இருக்காரு அப்படிங்கிற ரகசியம் எல்லாம் வெளியரங்கமாக இப்போ இருக்காருன்னு வெளியரங்கமாக்கப்பட்டது. அந்த ரகசியம் நமக்கு தெரியல, நம்ம கூட இருக்கார். அதே மாதிரி நம்மளை தேவன் பூரண சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட, அது பாருங்க, புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு போட்டு வச்சிருக்குது. இருக்கிறாரு. நம்மளாம் பயங்கரமான பரிசுத்தங்களை கொண்டு வந்துட்டார் கர்த்தர். நம்ம நீதிமான்களாய் மாற்றி வச்சுட்டாரு, பரிசுத்தமாக மாற்றி வச்சுட்டாரு, சீசர்லாம் மாற்றி வச்சிருக்காரு. நம்ம இன்னுமே அந்த இடத்த நம்ம பார்க்கல. வதனம் அப்படி தான் சொல்லுது. எனவே இன்றைக்கி நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் அழிவுக்கு ஏதுவானது அழியாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் சீக்கிரமாக கர்த்தர் வெளிப்படும் பொழுது இருந்து நிச்சயமாக நிறைவேறும். ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தர்மையான ஓய்வு நாள் ஆராதனையிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்தியத்திற்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம்.
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றபடி இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் நாங்கள் விடுதலையோடு கூட கர்த்தரை தொடர்ந்து ஆராதித்து, ஆண்டவரே நாங்கள் மறுரூபம் அடைவதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆயத்தப்படுத்தி நடத்த போகிறதற்காக எமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். எந்த தோல்வியான காரியங்கள், கடந்த காலங்களில் ஏற்பட்ட எந்த பலவீனங்கள், எந்த சரீரத்தில் ஏற்படுகிற இந்த மாம்சத்தின் எந்த குணாதிசயங்கள் ஒருவரையும் மேற்கொண்டு விடாதபடி கிறிஸ்துவின் நிறைவான திவ்ய சுபாவம், நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன் என்றவர் உங்கள் சாந்தத்தினாலும் மன தாழ்மையினாலும் உங்கள் திவ்ய சுபாவங்களினாலும் எங்களை எப்பொழுதும் நிரப்பி எப்பொழுதும் வருகைக்கு ஆயத்தமாய் நித்தியத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஏதுவாய் எங்கள் தேவன் எங்களை நடத்த போகிறதற்காக எமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு உதவி செய்த ஆண்டவரை பயன்படுத்தின அருமையான அண்ணனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை கர்த்தர் தொடர்ந்து பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொரு தேவ ஜனங்கள் அத்தனை பேரையும் ஆவியானவர் கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றபடி இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி கர்த்தர் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் மீதமாக இருக்கிற மாலை கூட்டங்கள், காத்திருப்பு கூட்டங்கள் எல்லாவற்றையும் ஆவியானவர் கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. கர்த்தருக்கே மகிமை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.